Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நாம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா நன்னாரி சர்பத் செய்யறது எப்படி அப்படிங்கறதுக்கான வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க போறவங்க நம்ம சேனல் Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை plus business ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே फ्रेंड्स, ரொம்ப நாளா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நன்னாரி சர்பத் கொஞ்சம் எசன்ஸ் பண்ணி காமிங்க அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. फ्रेंड्स உங்களுக்கு ஏற்கனவே இது என்னன்னா நம்ம ஃப்ரூட்டி மேங்கோ பண்ணி காமிச்சிருப்பேன். சரியா? இப்போ நம்ம வீட்ல உள்ளது 3 லிட்டருக்கு மேலே பண்ணோம். இவ்வளோ தான் இருக்குது. ஃப்ரூட்டி மேங்கோ ட்ரை பண்ணுங்கள், லிங்க்கில் தரேன். சரி, இதே மெத்தட் தான், நேச்சுரலாக எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரூட்டி மேங்கோ ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வீட்டில் எப்போனாலும் நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மெயினான அடுத்த ரெசிபி வந்து நன்னாரி சர்பத். இந்த எசன்ஸ் வந்து வீட்டிலே செய்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நான் பெஸ்ட்டான ஒரு டிப்ஸ் சொல்லுவேன். நான் இந்த ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணுறேன். பக்கத்தில் நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க, இந்த மாதிரி வாங்குங்க, குச்சி குச்சியாக வாங்குங்க. கட்டி கட்டியாக வாங்குறது வந்து அது வந்து டேஸ்ட் அந்தளவு வராது. சரியா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு ஒரு 1 கிலோ சீனியும் இதையும் எடுத்துருக்கோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த அம்மி சின்னதாக ஒரு இடிக்கல் சொல்லுவாங்களா அதில் நைப்பேன். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடித்தாலும் சரி தான். இப்போ அதை நைச்சிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன். நன்னாரி வேறு வந்து நல்லா இடிக்கல் வச்சு தட்டி எடுத்தேன். சரியா? நீங்கள் தட்டி எடுத்தாலும் சரி, இல்லை தான் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டே அளவு சொல்ல மறந்துட்டேன். 1 கிலோ சீனி, 25 கிராம் நன்னாரி வேர். சரியா? 25 கிராம் உங்களுக்கு இமேஜில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. கரெக்டாக 25 கிராம் நன்னாரி. இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கெட்டியில் நல்லா தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். இதில் ஒரு 600 ml, அது ஒரு 3/4 லிட்டர் எங்களை தாராளமாக ஊற்றலாம். நம்ம சுகர் கரைக்கும் போச்சில் அந்த சுகரும் இந்த தண்ணியும் சேர்ந்து கொதிக்கும் பார்த்துக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஃப்ரூட்டி ப்ராசஸ் மாதிரி தான். இதில் சின்ன சின்ன வேரியேஷன் மாறும். சரியா? கொஞ்சம் கூட ஊற்றிக்கிடலாம். உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்தால கூட நம்ம ஊற்றிக்கிடலாம். அது மேக் பண்ணுற டைம் கூட கொஞ்சம் வெண்ணி வச்சு கூட சேர்த்துக்கிடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து கண்டிப்பாக நல்லா ஊறணும். ஊறினா தான் அந்த ஃப்ளேவரை ஃபுல்லாக வெளியே எமிட் பண்ணும். கண்டிப்பாக ஒரு நைட் ஊற விடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10 hours 8 hours தான் ஊற விடுங்க. சரி, இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 hours வச்ச பிறகு நம்ம வந்து நன்னாரி சர்பத் செய்ய இந்த எசன்ஸ் செய்கிறத செஞ்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நன்னாரி வேர் வந்து ஒரு நைட் ஊறிட்டு பார்த்திங்களா. இதுதான் நேச்சுரல் கலர். இதுதான் ஒரிஜினலான நன்னாரியோட கலரு. எந்த ஒரு கலரும் சேர்க்காமல் சூப்பராக எசன்ஸ் செய்ய போகிறோம். ஸோ இதோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்காங்க, அழித்து அப்படியே பாத்திரத்தில் சேருங்க. லைட்டான ஒரு காஃபி கலர் மாதிரி தான் இருக்கும். சரியா? பெரிய அளவில் கலர் இருக்காது, வாசனை நல்லாயிருக்கும். லைட்டான ஒரு காஃபி கலர் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஆன் பண்ணி ஹீட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நல்லா ஹீட் பண்ணி வரணும், சூடாகி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சேர்க்கணும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது நல்லா சூடாகட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வந்துட்டு இப்போ என்ன செய்யணும்னா 1 கிலோ பேக்கெட் சீனி. சரியா? ஏற்கனவே சொன்னேன் அது மாதிரி ஃபுல்லாக ஒரு 1 கிலோ பேக்கெட் சீனி சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பேக்கெட் சீனி தான் சேர்க்கணும். இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா மற்ற சுகர் சேர்த்தா அந்த டஸ்ட் மாதிரி வரும். சரி, அது நீங்கள் ஏண்டா பிறகு சேர்த்தவங்க மாதிரி அளவுக்கு ஆயிரும். அதனால் கண்டிப்பாக பேக்கெட் சீனி மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். சரி, நல்லா அப்படியே கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க ஆரம்பிக்கவும் சொல்லி லைட்டாக அந்த புளிப்புக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக லெமன் சால்ட் வந்து ஒரு ஸ்பூன். 1 ஸ்பூன்னா இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1 கிராம் தான் வரும். சரியா? 1 லிட்டருக்கே 1 கிராம் தான் சேர்க்குறேன். இது வந்து உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் லைட்டாக கொடுக்கும், கெட்டு போகக்கூடாது. ஓகேயா? இதை நல்லா கிண்டி விட்டு இதை நல்லா கொதிக்க விடும். இப்போ இதை நல்லா அப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த இது வந்து மாறும். சரிங்களா? அந்த ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும். அந்த மாதிரி நல்லா பொங்க கொதிக்க விடணும். சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பி பதம் கிடைக்கும். இப்போ இது வந்து நம்ம பேக்கெட் சீனிலையுமே லைட்டாக அந்த ஓரத்தில் சுகர் வருது பாருங்கள், இந்த டஸ்ட் வருது பாருங்கள், இந்த மாதிரி வரும். சப்போஸ் நீங்கள் லூஸில் வாங்கிட்டா இதே தான் உங்களுக்கு உள்ள வேலையாக இருக்கும். அவ்வளோ டஸ்ட்டும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக பேக்கெட் சீனி யூஸ் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க விட்டு அதை வத்துறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அடுத்து வந்து லெமன் சால்ட் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேருங்க, லெமன் சால்ட் வேண்டாம்னா விட்டுரும். அது வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. புளிப்பு இல்லைன்னா ஜூஸ் வந்து சில டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக
அதை சேர்க்குறேன். சரியா? இப்போ இந்த இது மாதிரி சேர்றத பக்கத்தில் நின்று இப்படி எடுத்து உள்ளே விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நன்னாரி எசன்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு. சரியா? இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கண்ணால் பார்க்க எப்படி தெரியும்னா, நீங்கள் ஆயிலை ஊற்றி கொதிக்க விடும் போச்சில் ஒரு ஃப்ளேவர் மாதிரி வரும் தெரியுமா, அந்த விஷுவல் வரும் தெரியுமா, ஆயிலை ஊற்றி கொதிக்க விட்டால் எப்படி திக்காக இருக்கும் அந்த மாதிரி மாறிடும் இது. ப்ளஸ் நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தாலும் அந்த நம்ம எசன்ஸ் வந்து அப்படி இழுத்து விழும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இழுக்கும். தண்ணினா அப்படி இழுக்காது, அப்படி இழுத்து விழும். நீங்கள் கையாலேயும் தொட்டு பார்த்துக்காங்க, கொஞ்சம் சுடும். ப்ளஸ் அந்த இதுனா கரண்டி வச்ச இடம் பார்த்தீங்களா, டக்குன்னு வரமுட்டுக்கு பார்த்தீங்களா, அப்படியே எப்படி வருது. இந்த மாதிரி ஒரு இதுக்கு நீங்கள் கொண்டு வரணும். சரியா? இதுதான் இதோட பதம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பாட்டிலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 2 மணி நேரம் ஆற விட்ருக்கோம். இப்போ இந்த வெசல் வந்து நல்லா அடிகான உள்ள வெசல். அதனால் இந்த இதை பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணும் போதில் என்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சரி, அதனால் நல்லா டார்க்காக எடுங்க. நீங்கள் வந்து சிரப் கம்மியாக தான் விடுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் நார்மலாக வெளியில் வாங்குகிற நன்னாரிக்கு இதுக்கு 1 ஸ்பூன் விட்டிங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும் போதில் இதுக்கு 1 ஸ்பூன் விட்டாலே போதும். அந்த இனிப்பு வந்து அப்படி இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து பாட்டிலில் மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டில் எடுத்துக்காங்க, கழுவி கவுத்திக்காங்க. சப்போஸ் நீங்கள் சிட்ரிக் ஆசிட் சேர்க்காமல் செய்கிறீங்கன்னா பாட்டில் நல்லா காஞ்சிருக்கணும். சரியா? இந்த சின்ன மாதிரியான ட்ராப் எதுவுமே இருக்கக்கூடாது உள்ள, அதாவது கழுவி அந்த உள்ள ட்ராப் இருக்கும்னா அது எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும். சிட்ரிக் ஆசிட் சேர்க்கலன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் எடுக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்கிடணும். இப்போ நம்ம பாட்டிலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நன்னாரி சிரப்பை ஃபுல்லாக பாட்டிலுக்கு மாற்றியாச்சு. சரியா? இதுதான் ஒரிஜினல் கலரு. நல்லா பார்த்துக்காங்க. இந்த மாதிரி கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். மேலும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு நல்ல தொழில் மற்றும் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.